வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறோம். நிஃப்டி 23,000 தாண்டுமா இல்லது அதையும் தாண்டி செல்லுமா என்பதை பற்றி பேச இருக்கிறோம். முதலாவதாக போன வாரத்திலே இந்தியாவினுடைய பங்குச் சந்தைகள் ஏப்ரல் மாதத்தை ஃபினான்ஷியல் இயர் FY 24-25 அதாவது முதல் மாதமாக கருதுவோம். அதில் பார்த்தோன்னா ஒரு வாலட்டைல் நோட் அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். அதேமாரி இது இந்த வாலட்டைல் நோட்டோட பார்த்தோன்னா போத் ரெக்கார்டு ஹை அண்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிராஷ் இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது நிஃப்டி ஒரு புதிய உச்சம் 22,794.70. அதேமாரி கீழே பார்த்தோம்னா 22,390 வரையும் வந்தது இல்லையா. ஸோ ஒரு ஹை வாலட்டைல் மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வாலட்டிலிட்டி திரும்பியதற்கு சில முக்கிய விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்றால் இந்த ப்ரீ எலெக்ஷன் ரேலி, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேலும் இந்த மே மாதத்தினுடைய 2வது வாரம் முதலீட்டாளர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஜனவரி டு மார்ச் Q4 ரிசல்ட்ஸு, அது டொமஸ்டிக்காகவும், 2வது டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா அதையும் பார்க்க வேண்டும். தென் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், தென் குளோபல் கியூஸ், இதுதான் முக்கியம். இதை பற்றி பின்னாடி விரிவாக பேசுவோம். போன வாரம் நண்பர்களே, நமது சந்தைகள் ஒரு ஒரு பெரிய வாலட்டிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். அதாவது த்ரூ அவுட்டு இருந்தது. ஆனால் ஒரு நிறைய பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னுக்கு முரணான சிக்னல்கள் வந்தாலும் முடிவில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் பெரிய இறக்கம் இல்லாமல் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸோட முடிவடைந்திருப்பதும் நமக்கு குறிப்பிடத்தக்கது. அதுபோல் குளோபல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சில பங்குகள் போன வாரத்தில் வீழ்ச்சி அடைந்தது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல், ஆட்டோ அண்ட் எனர்ஜி, இந்த 3 துறைகளும் நன்கு செய்தது என்று சொல்லலாம். மறுபுறம் ஐடி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ போன வாரத்தில் 4வது வாரமாக நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டியினுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதுபோல் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணாங்க. என்ன, அதாவது பஜாஜ் ஃபினான்ஸுக்கு இருந்த சில பேனை ரிமூவ் பண்ணினாங்க. ஸோ அது இம்மீடியட்டாக அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த NBFCs, ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நம்மளால் அதை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அதுபோல் FII 2,115 கோடி ரூபாய்க்கு போன வாரம் விற்றுருக்காங்க. மறுபுறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2,121 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். நண்பர்களே, வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை நாம் கையாள வேண்டும் என்பதனை பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக் டேட்டா, அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி GST கலெக்ஷன் இந்தியாவில் இருந்ததும், அதுமாரி பொட்டென்ஷியல் ஃபெட்டில் பார்த்தீங்கன்னாக்க ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை இப்பொழுது இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸும் கூல் டவுன் ஆகிருக்கு. மேலும் US டாலர் இண்டெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு மாதத்தினுடைய லோவை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலாக ஒருபடி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய GDP 6.8% இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம் நமது சந்தைகள் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகக்கூடும். அதனால் நாளைய தினம் மார்க்கெட்டில் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இந்த வாலட்டிலிட்டி ரொம்பவும் அதிகமாக உச்சத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த எலெக்ஷன் முடிகிற வரையிலும் மே மாதம் ஃபுல்லாகவே இந்த வாலட்டிலிட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் வந்திருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அந்த Q4ல் ப்ரைவேட் செக்டார் பேங்க் அண்டு PSU பேங்க்ஸில் இருக்குது. அதனால் இந்த துறையில் ஃபர்தராக மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஆட்டோமொபைல் துறைகளை பார்க்கும் பொழுது 2 நாட்கள் முன்பு வந்த ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுதும், அதுபோல் ரிசல்ட்ஸை பார்க்கும் பொழுதும் ஆட்டோமொபைல் துறைகளும்
இந்த வாரம் வாங்கி விற்பதற்கு பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் மெட்டலில் பார்த்தோம்னாக்க ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்திருக்கிறது. எதனாலன்னு பார்த்தோன்னா டியூ டு மெட்டல் ப்ரைஸஸ்லாம் குளோபல் மார்க்கெட்டில் ஏறிக்கொண்டிருக்கு. அதனால் மெட்டலும் வந்து நன்கு பண்ணும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து நன்கு வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். இந்த துறைகளை இந்த வாரம் நீங்கள் வந்து கண்ணோக்குங்கள். உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நன்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இந்த வாரம் பார்த்தோன்னா 9 புதிய ஐபிஓ வெளிவர இருக்கிறது. அதாவது நமக்கு மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே மாதத்தில் 9 நியூ ஐபிஓஸ் வருது. அதுமாரி 4 ஐபிஓஸ் இந்த வாரத்தில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்ல வேண்டும். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஸ்டில் இந்த புல்லினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த 22,750 22,900 22,752 22,900. ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 28,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நிஃப்டி வந்து ஒரு ஃப்ரெஷ் ரேலி உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அது என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் 23,000 23,300. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இந்த 48,600 to 48,400 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வித் அக்யூமுலேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த லெவல்லையும் அது வந்து பெட்டராக பண்ணினதுன்னா ஒரு 50,000 பிரேக் அவுட் ஆகும் பொழுது 51,000 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 50,000 to 51,000 இன் பேங்க் நிஃப்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அதனுடைய 21 டே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை பார்க்கும் பொழுது 48,270. ஸோ அதற்கு மேல் அது ட்ரேட் ஆகி பெட்டராக இருந்ததுன்னா நாம் சொல்லக்கூடிய இந்த இன்புட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த வாரம் சந்தைகளில் வந்து ஒரு ஒரு பாயன்சி எதிர்பார்க்கலாம். மேலும் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் பார்க்கும் பொழுது உலகளாவிய சந்தைகளில் வந்து ரொம்பவும் பிரகாசமாக அதிகரித்திருக்கிறது. அதனால் எஃப்ஐயினுடைய முதலீடுகளும் இந்தியாவில் நிறைய திரும்பக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வீக்காக அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.